ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியான பீச் ஓரமாக செய்யக்கூடிய கனவா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 ஸ்குவிட்டை, சின்ன சைஸ் ஸ்குவிட்டு தான் எனக்கு கிடச்சிது, நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மேரினேட் பண்ணிக்கலாம். மேரினேட் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், சால்ட் அண்ட் பெப்பர் ஒன்றா நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 10 ட்ராப்ஸ் போல் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் தான் கனவா இருக்குது, அதனால் ஹாஃப் லெமன் ஜூஸ் வேண்டாம். இதை நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா மேரினேட் ஆகி ரெடி ஆகிருக்கு. இப்போ ஒரு தோசைக்கல்லில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. தோசைக்கல்லே போதும், ஏன்னா இரும்புக்கல் அது வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் தக்காளி, ஒரு அரை தக்காளி மட்டும் சேர்த்தனா போதும். தக்காளி வணங்குறதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்குவிட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இது 10 நிமிஷம் குக் ஆனாலே ரெடி ஆயிரும். நல்லா 5 நிமிஷம் குக் ஆகட்டும். ஃபஸ்ட்டு இது அப்படியே நல்லா சுருங்கிரும். இருக்கிறதுக்கு தான் நிறையா இருக்க மாதிரி தெரியுது, ஆனால் ரொம்ப சுருங்கிரும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இடையில கருவேப்பிலை சேர்த்ததுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். இப்போது 10 நிமிஷம் நல்லா குக் ஆயிடுச்சு. ரொம்பவே கம்மியாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதான், இதை எடுத்து வெளியே வச்சுருங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை மட்டும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சுவையான சிம்பிளான ஸ்குவிட் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் மௌனி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலாவோடு எடுத்து சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.